கங்குவா படத்தை வெளியாகும் முன்பே படம் சரியா போகாதுன்னு கணித்தவர் வலைப்பேச்சாளர் பிஸ்மி. ஆரம்பத்தில் இதற்கு கடுமையான விமர்சனங்கள் வந்தபோதும் படம் வெளியானதும் சொன்னவர்கள் வாயை மூடிக்கொண்டார்கள். பிஸ்மி ஒரு தீர்த்தகதாசி என்று கூட சொன்னாங்களாம். கங்குவா பற்றி தற்போது பிஸ்மி என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. கங்குவா படத்துக்கு வந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் நயன்தாரா தனுஷ் விவகாரத்தால் கொஞ்சம் மறைந்து போனது. அதனால் ஞானவேல் ராஜாவும் சூர்யாவும் சிறுத்தை சிவாவும் நயன்தாராவுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும். கங்குவா படமே கோளாறான படம். சவுண்டு சரி பண்ணிட்டா மட்டும் அது உன்னதமான படமாகிவிட்டது. என்னை பொறுத்தவரை யார் மீதும் தனிப்பட்ட வன்மம் கிடையாது. நான் சினிமாவின் காதலன். அற்புதமான திரைத்துறையை நாசம் பண்ணும்போது நமக்கு கோபம் வரும். அதனால் தான் திரைத்துறையில் நடக்கிற பல்வேறு நெகட்டிவ் விஷயங்களை அமலப்படுத்துகிறேன். கங்குவாவை பொறுத்த வரைக்கும் இது மக்களை ஈர்க்கிற கண்டென்ட் கிடையாது. சிறுத்தை சிவா ஒன்னும் ராஜமௌலி மாதிரி படங்களை இயக்கிறவர் கிடையாது. படத்தில் நான் பாடி சிவா பார்த்த விஷயம் படக்குழுவோடு உழைப்பு தான். அந்த உழைப்பை நாம் நிராகரிக்க முடியாது. அதற்கு சரியான கண்டென்ட் கிடைச்சிருந்ததா அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கும். அதுல எனக்கும் வருத்தம் கூட உண்டு. தமிழகத்தில் 8.25 கோடி தான் கிடைச்சிருக்கு. அமரன் படம் 16 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறது. அமரன் படத்துல பாதி கூட கங்குவா கலெக்ட் பண்ணலங்கிறது தான் உண்மை. இந்த லட்சணத்துல 2000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. விநியோகஸ்தருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தொகையாக ரூபாய் 100 கோடி வருமாம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.